திராவிட மாடல் என்ன தெரியல? திராவிட மாடல் என்ன தெரியுமா? 10 நாளுக்கு முன்பு சரவணன் ஒரு விவசாயி காரியமங்கலத்துல குத்தி போட்டான். எதுக்கு? அவன் விவசாயத்துல தண்ணி அடிச்சாங்க. 10 பசங்க தண்ணி அடிச்சது ஏன்னு கேட்டான். சரவணன் கேட்டதுக்கா குத்திட்டான். எவ்வளவு மோசமா இருக்கு. இதுதான் திராவிட மாடல். பசங்க எல்லாம் குடிகாரனாக்கி அதுக்கு மேல கஞ்சா அங்க ஊத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ நம்ம வழிகாட்டுதல் சின்ன சின்ன பசங்க எல்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும். எனக்கு என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் நல்லா படிக்க வேண்டும். படிச்சு வேலைக்கு போகணும். உத்தியோகத்தில் இருக்க வேண்டும். சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அது நிச்சயமா நடக்கும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டால் போதும். மக்கள் எல்லாம் வெறுப்புல இருக்கிறாங்க. போதும்பா, இவங்க 2 பேரும் வாய்ப்பு கொடுத்தாச்சு, போதும். மாத்தி கொடுத்துட்டோம். அதனால இனி நம்ம போதும். நமக்கு இனி பாட்டாளி கட்சி அன்புமணிக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்கள், குறிப்பாக பெண்கள் ஆழமான கருத்து இருக்கிறது. அதை உறுதி செய்கின்ற வகையில் இங்கிருக்கின்ற அத்தனை பேரும் சரி, இங்க நேரில் இருக்கின்ற நிர்வாகிகளும் சரி, இங்க வருகின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து நாம் எல்லாம் முன்னேறுவோம், பாடுபடுவோம். பாட்டாளி கட்சி ஏதோ ஒரு ஜாதிக்காக இல்லை, எல்லா சமுதாயத்திற்காக, எல்லா மதத்திற்காக, எல்லா இனத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி. எல்லாம் நமக்கு வேண்டும், எல்லாம் ஆதரவு வேண்டும் நமக்கு. அந்த வகையிலே தான் சமூக நீதிக்காக என்று மருத்துவர் ஐயா, இந்திய அளவில் பாத்தீங்கன்னா யாருன்னா சமூக நீதினா மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே வையுங்கள். நிச்சயமாக நான் சமீபத்தோடு சொல்லிட்டு வந்தேன். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட போன மாசம் பாத்தீங்கன்னா தருமபுரியில நீங்க பாதி பேர் வந்திருப்பீங்க. 25,000 பேர் வந்து ஒரு போராட்டத்துக்கு வந்தாங்க. எதுக்கு? அந்த காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டத்துக்காக 25,000 பேர் வந்தாங்க. அப்ப சொன்னேன், இதுக்கு அப்புறமும் முதலமைச்சர் அறிவிக்கலன்னா பெரிய போராட்டம் செய்ய நாங்க தயாரா இருக்கிறோம். அதுவும் தருமபுரி போராட்டம்னா அது ஸ்பெஷல். அதனால அதுக்கும் என் தம்பிகள் தங்கைகள் எல்லாம் தயாரா இருக்கு. விவசாய பிரச்சனை மட்டும் இல்ல, வாழ்வாதார பிரச்சனை. அதனால இதெல்லாம் மனதிலே வைங்க. நான் கொஞ்சம் ஆதங்கமா நான் பேசியிருப்பேன். எனக்கு ஏன்னா தினம் பேசுறப்போ எனக்கு என்னடா எவ்வளவு காலமா இப்படி பேசணும், எவ்வளவு காலமா கெஞ்சணும், எவ்வளவு காலமா மத்தவங்க நம்பி இருக்கணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அதிகாரம் நம்ம கையில வந்துடுச்சுன்னா அழகா செஞ்சுட்டு போலாம், ஆசையா செஞ்சுட்டு போலாம். ஏன்னா இவ்வளவு காலமா சுதந்திரம் அடைஞ்சு 76 ஆண்டு காலமாகிறது. 76 ஆண்டு காலம் ஆகியும் இந்த நிலையில் இருக்கிறோம். அப்ப எப்பதான் முன்னேறுவோம்? எப்பதான் முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும்? இந்த 2 கட்சியை நம்பினா அவனுக்கு கிடைக்காது என்று மக்கள் மனதில் ஆழமான கருத்து வந்துருச்சு. அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து நான் சொல்றது எல்லாமே வாங்க, எல்லாம் வாங்க, ஒற்றுமையா வாங்க, ஒன்னா இருந்தீங்கன்னா நான் நிச்சயமா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் என்னால ஒரு நிமிஷத்துல தீர்க்க முடியும். காரணம், தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ள எந்த கிராமத்துல, எந்த ஒன்றியத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது, அது என்ன தீர்வு இருக்கிறது இந்த அன்புமணி ராமதாஸ் நல்லா தெரியும். அந்த ஆளுநத்துல நான் சொல்றேன், நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும். அதற்கு நேரம் வந்துவிட்டது, காலம் வந்துவிட்டது. இந்த பெருமைக்க நம் கட்சி கொடி, நம் சங்கத்தை கொடி ஏற்றுவதில் எனக்கு மிகுந்த பெருமை. நம் அலுவலகத்தை திறந்து வைப்பதில் எனக்கு மிகுந்த பெருமை. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.